வணக்கம் மக்களே. மக்களாட்சி பொய்த்து போன நேரம் இது. நம்ம ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு லீடரை ஒரு சிஎம் ஆகுறதுக்கு தடையா யாரு நிக்கிறது? லீடர்ஸ், மக்கள் மனசுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? மக்கள் மனசுல மாற்றத்தை கேக்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க தேர்ந்தெடுத்த ஒருத்தருக்கு நீங்க கை கொடுக்கறது மூலமா அவங்க மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிடலாம்ல. நாளைக்கு இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு நம்ம ஓட்டு போடாம விட்டுட்டோமே அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நீ நடந்திருக்கலாம்ல. இப்ப கடைசியில அவங்க அப்பாடி இப்படிப்பட்ட மனுஷன், அதனாலதான் நான் ஓட்டு போடலன்னு திருப்தி அடைகிற அளவுக்கு நடந்துகிட்டீங்க. நியூஸ் சேனல்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. எப்பா உங்க நியூஸ பார்த்தாலே தலைவலிக்குது. ஒரு மனுஷனை, அதுவும் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வந்த மனுஷனை எவ்வளவுக்கு எவ்வளவு பொய்யான நியூஸ் போட்டு அவரோட அரசியல் பயணத்தை முடக்கிறதுக்கு என்னென்ன நாடகம், என்னென்ன வேஷம். ஏன் இந்த வேலை உங்களுக்கு? எங்க அண்ணன் அரசியல் பேசினவரு என்னைக்காவது மத்தவங்கள அசிங்கமாவோ இல்ல தப்பாவோ ஹியூமிலியேட் பண்ற மாதிரியோ பேசியிருப்பாங்களா? நீங்க ஏன்பா பேசுறீங்க? ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன சந்தோஷத்தை கொண்டு முடிக்க போறீங்க? அவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல? ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு அத்தனை பேரும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அடுத்து 5 வருஷம் கழிச்சோ இல்ல இவரே வரல அப்படின்னா அடுத்து நீங்க மக்களை தான் சந்திக்கணும். ஒரு மனுஷனை இத்தனை பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்களை எதிர்த்து நிக்கிறது மக்கள், அந்த ஒரு தனி மனுஷன் கிடையாது. ஆக்சுவலா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மக்களாகிய நாங்க தான் அவரை ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கோம். அவரை நாங்க தான் லீடரா எடுத்திருக்கோம். அவர் வந்து ஆட்சி அமைச்சாரு, கட்சி அமைச்சர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இல்ல, இவருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னா நாங்க இவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி, பாக்கலாம். மக்கள் தீர்ப்பு கொடுத்தாச்சு, மக்கள் எல்லாத்தையும் செஞ்சாச்சு இல்லையா? மக்கள் தான் இங்க எல்லாமே. இதுக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். அண்ணா பயப்படாதீங்க, நாங்க எப்பயுமே உங்க கூட இருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சத்தியமே வெல்லும் நான் நம்புறேன். சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும், அது தோத்து போகாதுன்னா தைரியமா இருங்க. நம்ம எல்லாரும் அண்ணனுக்காக வேண்டிக்கிறோம், நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும்.